அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நாளைக்கு நடப்போகுது, டிப்ளமா ஐடி லெவல். ஸோ பேப்பர் 1 அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், லாஸ்ட் மினிட் டிப்ஸை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ், ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ், ஸோ ஒரே இதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்றது எழுத போகிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். தமிழில் எது லாஸ்ட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணணும், ஜிஎஸ், மேக்ஸ், இதைத்தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஜிஎஸ் லைவ் செஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி தமிழ், மேக்ஸ் முடிஞ்சால் நம்ம கொடுக்க போகிறோம். இல்லாட்டி முன்னாடி போட்ட வீடியோஸை தயவு செய்து போய் பார்த்துக்கோங்க, சரியா? ரைட், ஓகே. இப்போ தமிழ், ஸோ தமிழ் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஜிஎஸ் 75 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நிறையா பேர் எக்ஸாம் பேட்டர்னே என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ தமிழுக்கு நான் எவ்வளோ சார் எடுத்தால் பாஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 40 கொஸ்டின் அடிக்கணுங்க. 100க்கு 40 கொஸ்டின் நீங்கள் அடிச்சுட்டா பாஸ் போதும். நீங்கள் 100க்கு 100 போட்டாலும் அந்த 40 மார்க் எலிஜிபிள் எடுத்தால் தான் பாஸ். இதை வந்து ஸ்கோரிங் பார்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. இந்த ஜிஎஸ் மேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்கோரிங் பேப்பர். இதில் நீங்கள் இந்த 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட டெக்னிக்கல் எக்ஸாமை சேர்த்து உங்களோட கட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்கை வாங்கி கொடுக்க போகிறது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ் மேக்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும், சரியா? இந்த 75ல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 60+ எடுக்கணும். மினிமம் நான் சொல்கிறேன், சரியா? மினிமம் 60+ இல்லாட்டி 55+ கண்டிப்பாக எடுக்கணும். மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அபோவ் 20+ கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும், சரியா? அபோவ் 20+. அப்போ நீங்கள் டோட்டலாக 100க்கு 75ல இருந்து 80 மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும், சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜர் ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து 8:30 மணிக்கெலாம் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். தயவு செய்து தூரத்தில் இருந்து வரவங்களா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போயிருங்க. டைம் போகலை, 9 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும். 9 மணிக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணுறதோ, வினாத்தாள் நம்பர் எழுதுறதோ தயவு செய்து வந்து தவறுதல் இல்லாமல் இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு எழுதுங்க. பதட்டத்தில் என்ன பண்ணிடுவோம், தப்பா எழுதிட்டா அப்படின்னா ஓஎம்ஆர்ல மார்க் டிலீட் ஆகும். வினாத்தாள் நம்பரை தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமாகவே இன்வேலிட் ஆகுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால பி கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏன்னா நிறைய தப்பு சின்னதாக பண்ணுறது தான் இது. அதே மாதிரி முக்கியமாக பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் நீங்கள் எழுதணும். ப்ளூ கலரில் எழுதாங்க. போன தடவை ஒருத்தர் வந்து ப்ளூ கலரில் எழுதிட்டு இருந்தார் எக்ஸாம். ஸோ அவருக்கு தெரிஞ்சு வராங்களா தெரியாமல் வராங்களான்னு தெரியல. பிளாக் பால் பாயிண்ட் பென்னு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? வேணும்னா ஒரு தண்ணி பண்ண வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபியர் இல்லாமல் வச்சுக்கோங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா பயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை படித்தது எல்லாத்தையுமே மறக்கடிக்க செஞ்சிடும். அந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ண கற்றுங்க, ரைட்? இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4 இந்த 5வது யூனிட்டை கூட விட்டுருங்க. சரி, 7வது யூனிட்டை கூட விட்டுறலாம். 7வது யூனிட்டை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக 3ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதே மாதிரி அகர வரிசை ஒரு 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அகர வரிசை கலைச்சொற்கள்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டுறாங்க. 10ல இருந்து 15 கொஸ்டின். 10ல இருந்து 15 கொஸ்டின். எதிர்ச்சொல்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின். எதிர்ச்சொல்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின். அதே மாதிரி ஒருமை பன்மை அறிதல், அதுக்கப்புறம் ஒருமை பன்மை அறிதல்ல வந்து ஒரு 2 கொஸ்டின். அதே மாதிரி ஒளி மரபுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்ப இங்க பாருங்க, 2, 4, 7, 7, 5, 12, 16, 26 கொஸ்டின் இப்பயே நானே வந்து 26 கொஸ்டின் சொல்லிட்டேன். அது போக பாத்தீங்கன்னா இந்த 10ல இருந்து வினாக்களை எடுத்து எழுதுக, அது ஒரு 5 கொஸ்டின், 31 கொஸ்டின் ஆச்சு. 31 கொஸ்டின். அது போக பாத்தீங்கன்னா இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை நிரப்புக அப்படின்றது வினா சொல்லை சேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 31 + 4 எத்தனை ஆச்சு, 35. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மறு பெயர்கள், பொருள்கள், ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், தன்வினை பிறவினை, ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப இதுவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 40 கொஸ்டின் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு 40 கொஸ்டின் ஆயிடுச்சு. அது போக நீங்க வந்து இதுல வந்து நெகட்டிவ் மார்க் மேஜரா கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஏபிசிடி 4 ஆப்ஷன்ல எதையாச்சும் ஒன்று தயவு செய்து கிறுக்கிட்டு வாங்க.
கிளிக் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. ஓஎம்ஆர்ல ஏபிசிடியில ஏதாச்சும் ஒன்றா ஃபில் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏபிசிடியை ஃபில் பண்ணிட்டு வாங்க. இல்லை சார் எனக்கு கொஸ்டினே எதுவும் தெரிலன்னா ஏஏஏயா போட்டு வந்துருங்க, இல்லை பிபியா போட்டு வந்துருங்க, முக்கியமாக சியா போட்டு வந்துருங்க. சரியா? இவ்வளோதான். எதுவுமே தெரியல அப்படின்னா தயவு செய்து அதே மாதிரி இந்த எளிய மொழிபெயர்ப்பு ஆஃபீஸ் ரிலேட்டடானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான இது வந்து நான் பிடிஎஃப்ல வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். கலைச்சொற்கள் சொல்லிட்டு இது வந்து தமிழ் வளர்ச்சியிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்ததும் போட்டிருக்கேன், நம்மளோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். தயவு செய்து அதை போய் நல்லா ஒரு தடவை படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்து தான் கேட்குறான். சரியா? கிளியரா? ஸோ அப்போ தமிழுக்கு ஈஸியாக நீங்கள் 40 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்களா? தமிழுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 40 கொஸ்டின் அடிச்சிடலாம். தமிழ் முடிஞ்சு. அடுத்து ஜிஎஸ். ஜிஎஸ்ல மேக்சிமம் எதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆட்சியல், இந்திய ஆட்சியல் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சில இதுல வந்து கூற்று காரணங்கள் கேட்பாங்க. அதே மாதிரி முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையம், நிதிக்குழு அது சார்ந்த கொஸ்டின் கேட்கறாங்க. 5 இயர்ஸ் பிளானு, 5 இயர்ஸ் பிளானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இது வந்து எக்கனாமிக்ஸ் சொல்றேன். சரியா? இந்திய ஆட்சியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றி கேட்கறாங்க. அதே மாதிரி பிரதமர். இந்த தடவை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு துணை குடியரசுத் தலைவரை பற்றி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் துணை குடியரசுத் தலைவரை பற்றி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தனது பதவி காலம் முடியும் முன்னரே வந்து அவரோட பதவியில இருந்து விலகி இருப்பார். யாரு? ஜெகதீப் தென்கர் என்பவர் தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அவர் வந்து பதவி விலகி இருப்பாரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஸோ அதனால இந்த அதாவது 1983க்கு அப்புறம் இப்பதான் இந்த மாதிரி ஆட்சியில அவர் உயிரோட இருக்கும் போதே பதவியில இருந்து விலகி இருக்காங்க. சரியா? அதே மாதிரி முகவுரை பற்றிய ஒரு விஷயங்கள், யார் யார் என்னென்ன கோட்ஸ் சொன்னாங்க, லோக்பால், லோக் ஆயுக்தா. ஸோ இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்டான ஒரு சட்டங்கள் என்ன, லோக்பால்னா எந்தெந்த மாநிலங்கள்ல அறிமுகம் பண்ணாங்க, யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ன, அதே மாதிரி ஊழல் கண்காணிப்பு ஆணையங்கள் என்ன, பஞ்சாயத்து ராஜ், சட்டமன்றத்தோட விதிகள் என்ன, அவங்களோட வயது, நாடாளுமன்றம், அதே மாதிரி இதுல இருந்து பகுதிகள், ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே முக்கியமா மேஜரா கேட்பாங்க. சரியா? அடுத்து இந்திய பொருளாதாரம், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், இது நிதி ஆயோக் திட்டக்குழு, அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திட்டங்கள், கிராமப்புற திட்டங்கள், தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், இந்திய ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். ஸோ இது எல்லாமே மேஜரா கேட்கக்கூடியது. எக்கனாமிக்ஸ்ல வந்து மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த இலக்கு என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுல இருந்து முக்கியமா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் நிறைய வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதுல 20, இதுல 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்து வந்துடும். ஹிஸ்டரியில இருந்து 5 கொஸ்டின், ஐஎன்எஸ் இந்திய தேசிய இயக்கத்துல. இதுல முக்கியமா வந்து இந்த யார் யார் என்ன தோற்றுவித்தார்கள், சிந்து சமவெளி ஆகரத்துல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ல 1 கொஸ்டின், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். தேசிய மறுமலர்ச்சின்னு வரப்ப என்னென்ன மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் வந்தது, அப்புறம் தலைவர்கள் வரப்ப தந்தை பெரியாரு, காமராஜர், மகாத்மா காந்தி, முத்துலட்சுமி அம்மையாரை பற்றிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி தேச தலைவர்களை பற்றின கொஸ்டினும் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து ஏதாவது மேஜரா சிந்து சமவெளி கண்டிப்பா இருக்கிறனா அதை நீங்க படிச்சோம். இதெல்லாம் வந்து ரீகால் இப்போ வந்து பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ரிவிஷன் டைம் நம்ம. சரியா? இதை அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 15, இதுல ஒரு 10, இதுல ஒரு 20. ஆனா எல்லாமே அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு 20 கேள்வி. இதுல வந்து திருக்குறள் சார்ந்த கொஸ்டினும், அகழாய்வு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த கொஸ்டினும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல இந்த மருது பாண்டியர், அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இருந்துச்சு அதை பத்தி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அப்படியே டிஃப்ரெண்டா கேட்பாங்க. திருக்குறள் வந்து மினிமம் 2ல இருந்து 3 கொஸ்டின். ஆனால் திருக்குறள் நிறைய டாபிக் இருக்கிறனால நம்மளால படிக்க முடியாது. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுதான் நம்ம படிக்கணும். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்படின்னால தெரிஞ்ச கொஸ்டினை ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஜிஎஸ் மேக்ஸ் வரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில அதாவது கேப்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு 10-20 கொஸ்டினுக்கு ஒரு தடவை ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட கொடுத்துருவாங்க. அந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கொடுக்குறப்ப நீங்க வந்து அதுல டைம் வந்து அதிகமா செலவழிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு டைம் செலவழிக்க முடியாது. அதனால என்ன சொல்றேன்னா தமிழுக்கு மினிமம் நீங்க ஒரு 30 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். 3.5 மணி நேரம் 3 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் வந்து நீங்க ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் தான் செலவிடணும். ஏன்னா அதான் ஸ்கோரிங் பார்ட். ஸோ அதனால பாத்துங்க தமிழுக்கு மினிமம் 30 மினிட்ஸ் இல்லாட்டி 45 மினிட்ஸ்.
3/4 மணி நேரம் தான். மிச்ச நேரத்தை நீங்க ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் தான் செலவழிக்கணும். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ போய் ஒரு கொஸ்டினை வாசிக்கிறீங்கன்னா நல்லா ரீட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதுல தவறாக அல்லாததை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவோம். அது சரியா தவறா கேட்டிருக்காங்களான்றது நமக்கு தெரியணும். சில பேர் வந்து தவறானது அப்படின்றது தெரிஞ்சிடும், ஆனா சரியானதுக்கு ஆன்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை தான் உங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. 10ஆம் வகுப்பு தரன்றப்ப ஓரளவுக்கு வந்து மினிமமாக தான் இருக்கும். சரியா? பொது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஊட்டச்சத்து, உடல் நலம், மரபணுக்கள் இது ரிலேட்டடான கொஸ்டின் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க சயின்ஸு. ஸோ இது வந்து நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களோட சப்கான்சியஸ் மெமரி பவர் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. முடிஞ்ச அளவு கொஸ்டின் ரீட் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது ஆன்சர்னு தெரியுதோ அதை டிக் பண்ணிடும். ஏன்னா டக்குன்னு இன்னும் நல்லா யோசிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு போயிருங்க. இல்லை உங்களுக்கு கொஸ்டின் தெரில அப்படின்னா அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆயிடும். ஏன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி புவியியல் சார்ந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பூங்காக்கள், அப்புறம் வந்து தேசிய ஆறுகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி, எது மக்கள் தொகை அதிகமாக உள்ளது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் வந்து HCF அண்ட் LCMல 4 கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின். அப்போ இதுவே 12 கொஸ்டின் ஆச்சு. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 1 1 2, அப்போ 12 14 கொஸ்டின் ஆச்சு. அது போக உங்களுக்கு ரீசனிங் கேட்பாங்க. ரீசனிங் 10 கொஸ்டின். ரீசனிங் 10 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு அளவுக்கு இதாக இருந்தாலும் கொஸ்டின் வரப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற டைமிங்கை, எதை நம்ம டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு எதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ இதுதான். அடுத்து உங்களுக்கு செஷன் வந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து இந்த ஒரு நாளை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. ஒரு 9 மணிக்கு மேலே தயவுசெய்து இது யாரும் படிக்காதீங்க. எல்லாம் முடி வச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க. நாளைக்கு போயிட்டு ரிலாக்ஸாக பரிச்சை எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு 9600420486 வாட்ஸ்அப்பில் எப்படி எக்ஸாம் இருந்துச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்க. நம்ம வீடியோவும் போடுவோம். சரிங்களா? வீடியோவும் போடுவோம். தயவுசெய்து என்ன பண்ணிங்க, யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லபடியாக எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.